அருமையானவர்களே, இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற, தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய திரு இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று தேவனுக்காக நான் வாழ வேண்டும், தேவனுக்காகவே இந்த உலகத்திலே நடமாட வேண்டும் என்று சொல்லி முழுமையாய் தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். வாழ்க்கையின் நெடு பயணத்திலே நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிற எல்லா சம்பவங்களும் நம்மை யார் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. நமது வாழ்க்கையின் நடைமுறை காரியங்கள் நம்மை ஒரு விசுவாசியாக, பாவங்கள் கழுவி மனந்திரும்பின ஒரு மனிதனாக, தேவனுக்கு சமீபமானவன், தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவன் என்பதை அது காண்பிக்கிறது. நம்முடைய குடியிருக்கும் பகுதியிலே, பணி செய்யும் அந்த பகுதியிலே நம்மை பார்ப்போரோ நம்மோடு பேசுவோரோ அவைகளை கண்டுபிடித்து கொள்ள முடிகிறது. சாமானியர்களாகிய நீங்களும் நானுமே அந்த அந்த ஒவ்வொருவருடைய மனிதர்கள் நிலைகளை அறிந்து கொள்ளத்தான் முடிகிறது. அப்படியானால் நம்மை உண்டாக்கின பரமபிதா தேவாதி தேவன் அவர் நமது இருதயத்தின் ஆழங்களை அறிகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த மத்தேயு தான் எழுதின அந்த புத்தகத்திலே 23வது அத்தியாயம், அதிலே அநேக வார்த்தைகள் மாயக்காரர், மாயம் பண்ணுகிறவர்கள் என்று அவர் ஒவ்வொரு வசனத்துக்கு இடையிலேயும் தனது வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவர் சொல்லி வருகிறார், அதை பயன்படுத்தி வருகிறார். மாயக்காரர்களுக்கு, வேத பாரகர்களுக்கு, பரிசேயர்களுக்கு என்று சொல்லி அவர் அடுக்கடுக்காக ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லி வருகிற பொழுது ஒரு வித்தியாசமான தீர்க்கமான வார்த்தைகளை நடைமுறையிலே அவர் ஓங்கி உரைக்கிறார். அவைகள் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு காதுகளிலே அது கேட்கப்படுகிறது, உள்ளத்திலே பைபிளை, வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது அது எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் நமது உள்ளத்திலே பேசுகிறது, அவைகள் நம்மோடு பேசுகிறதா இல்லையா என்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. உதாரணமாக 14வது வசனம் அவர் சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. அவர் யாரை சொல்லுகிறார்? பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறவர்களை அவர் இதிலே குறிப்பிடுகிறார். ஜெபம் யார் செய்கிறார்கள்? நீங்களும் நானும் தான் பரமனை நோக்கி, பரத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. ஆனால் விதவைகள், மற்றவர்களுடைய வீடுகள், அவைகளை நாம் அபகரிக்கிறோம், பட்சிக்கிறோம் என்று சொல்லி நமது மனசாட்சியிலே வேலை செய்யக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லுகிறார். ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள், அதாவது ஊழியம் செய்கிறீர்கள், கிறிஸ்தவர்களாக மாறும்படி, தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி இயேசுவை அறிவிக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை அறிந்து தங்கள் இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு உங்களை அவர்கள் பின்பற்றும்படி நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுப்பது இரட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகள், அப்படியாக நாம் மாற்றுகிறோம் என்று சொல்லி வர்ணிக்கிறார். அருமையானவர்களே, தசம பாகம் செலுத்துகிறோம். நமக்கு நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிற எல்லா விசேஷித்த நீதிகளையும் இரக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே
விட்டுவிட்டோம் என்று சொல்லி அவர் அதை சொல்லுகிறார். 25வது வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறமோ கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையின் தோற்றங்கள் மிகவும் பளபளப்பாக பளிச்சென்று அது ஒரு ஆரோக்கியமானது போலவும் ஆசீர்வாதமாக இருந்தது போலவும் இருக்கிறது போலவும் அது காண்பிக்கப்படுகிறது. ஆனால் உள்ளே வந்து பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளான வாழ்க்கையின் ரகசியம் அது அவலட்சணமாக இருப்பதை இந்த வசனத்தின் மூலம் வெளிக்கொண்டு வருகிறார். ரொம்ப அதிகமாக சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த வார்த்தையை, மாயக்காரரே மாயக்காரரே. அருமையானவர்களே, நாமும் வேதத்தை படிக்கிறோம். இந்த மாயக்காரரே என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை கவனித்து நமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்திருக்கிறோமா? சற்று சீர்தூக்கி பார்ப்போம். இந்த 23வது அதிகாரம் திரும்பவும் வாசியுங்கள். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லா அனுபவங்களுக்கும் இதிலே வருகிற வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்க நமக்கு உதவுகிறதா? நம்முடைய வாழ்க்கையின் தரம் மாறுகிறதா? ஒரு ஏமாற்றம் இல்லாமல் தேவாதி தேவனை நாம் எதிர்கொண்டு அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க முடியுமா? சற்று சிந்திப்போம் அருமையானவர்களே. யாராக இருந்தாலும் சரி, நேற்று கிறிஸ்தவர்களாய் மனம் திரும்பி தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தாலும் சரி, ஆண்டாண்டு காலமாக என்னை பொறுத்த அளவிலே கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் நான் பின்பற்றியிருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அருமையானவர்களே, வருடங்களின் எண்ணிக்கை நமக்கு முக்கியமானதல்ல. வாழ்க்கையிலே உள்ள வாழ்க்கை, பரிசுத்த வேதாகமத்திற்கு ஒத்த வாழ்க்கை நம்மை யார் என்று காண்பிக்கட்டும். சிந்திப்புமா? தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.